505 வாக்குறுதிகளில் 404 நிறைவேற்றிட்டோம். மீதம் இருக்கிற 101 வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 37 வாக்குறுதிகள் மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தான் நிலுவையில் இருக்கு. அதுல குறிப்பா நீட் தேர்வு ரத்து, திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கிறதுன்னு பல திட்டங்கள் இருக்கு, வாக்குறுதிகள் இருக்கு. அதுக்கு மத்திய அரசு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்றாங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கை பத்தி ஒரு பொதுவான கருத்து என்ன சொல்றதுன்னா, இந்த 26 தேர்தலுக்கும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை புதிதாக எழுத வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு எல்லா வாக்குறுதிகளும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் புத்தம் புதிய தேர்தல் வாக்குறுதிகளாகவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. மக்களுக்கு தெரியும் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதனால் இந்த தேர்தல் 26க்கும் அத்தனையும் சொன்னால் இன்னும் நிறைவேற்றப்படாத திட்டங்கள் தான் அதே தேர்தல் அறிக்கையாக வரப்போகிறது. அதுதான் இன்றைக்கு கசப்பான ஒரு உண்மை. ரெண்டாவது விடயம் மிக முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றி விட்டோம் என்று அவர் ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நண்பர் கூட சொன்னாங்க 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கோம், 40 அரசாணை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதனால் இதையெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கை இவங்க கொடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கும். அந்த 364 என்னென்ன நிறைவேற்றப்பட்டது, எப்போ நிறைவேற்றப்பட்டது, என்ன அதுக்கு பலன், எத்தனை பயனாளிகள் இருக்கிறார்கள் என்பதற்கான எந்த தரவும் கிடையாது. இது வாயில் வந்தது பர்சன்டேஜ். எப்படி இந்த சென்னை வெள்ளத்தின் போது 90%, 99% இல்லை 70% மொத்தம் 4000 கோடியும் செலவாச்சினாங்க. வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு கோபம் அடைஞ்சோன்னு இல்லை 40% தான் பின்னோக்கி போனாங்க, நிறைவேற்றி விட்டோம்னு சொன்னவங்க. அதே மாதிரி இந்த வாக்குறுதியிலையும் அவங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய குழப்பம் இருக்கு, எத்தனை சதவீதம் நிறைவேற்றி இருக்கிறோம்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில வாக்குறுதிகள் தவிர பெரிதாக எதுவுமே இல்லை. சொல்லாத சில இதெல்லாம் தேர்தலை நோக்கி அவங்க ஆட்சி முடிய போகிற காலத்தில் வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக சில நன்மைகளை கொடுக்குறாங்க. இன்னைக்கு முதல்வர் வழங்கிய ஓய்வூதிய திட்டம் 4.25 ஆண்டுகள் அமைதியாக இருந்து விட்டு இப்போ ஏன் அதை கவனிக்கிறாங்கன்னா, தேர்தல் வரப்போகிறது, அவங்க எதிர்ப்பு வலுத்து கொண்டே வருகிறது, எல்லா மட்டத்திலும் போராட்டங்கள் வலுத்து கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் பண்ணால் அவங்க ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட தோல்வி மேலும் உறுதி செய்யப்படும். அது எல்லா கட்சிகளுக்கும் இந்த வாக்குறுதிக்கான இதை நம்ம பேசுறோம். இல்ல அதுதான் இல்ல நான் கேட்கறது, பொதுவா தேர்தல்னு வந்தா அப்படியான வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அல்லது கூடுதலாக வாக்குறுதிகளை கொடுப்பதுங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் கருத்து நான் வாங்கிட்டு சொல்றேன். ஏன்னா எல்லா கட்சியும் நீங்க பொதுவா சொல்றீங்க. பொதுவா சொல்லல, தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள்னு. ஓகே, உங்க பாயிண்ட் டேக்கன். நான் இதுல என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், திமுகவோட தேர்தல் அறிக்கை பத்தி குறிப்பாக பேசும்போது அவர்கள் 4.25 ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்தார்களா, இப்போதான் விழிப்புணர்வு வந்திருக்கிறதா, அது அப்படிங்கிறது எங்க கேள்வி.